கான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். வாரந்தோறும் ஒவ்வொரு நூல்களை அல்லது இலக்கிய படைப்புகளை ஆராய்கின்ற இந்த சங்கப்பலகை நிகழ்ச்சியில் படித்ததும் சுவைத்ததும் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் உங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சில வாரங்களாக சிறுகதைகளில் நாங்கள் மூழ்கியிருந்தோம். இன்று கட்டுரை ஒன்றிலிருந்து அல்லது ஒரு பொதுவான இன்று பேசப்படுகின்ற கட்டுரை ஒன்றிலிருந்து கட்டுரை நூல் ஒன்றிலிருந்து தொகுப்பிலிருந்து தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெயமோகன் அவர்களுடைய தொகுத்த கட்டுரைகள் என்ற பகுதியிலிருந்து ஒரு நூலிலிருந்து, அதுவும் விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்தினால் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலிலிருந்து வருகின்ற சில கட்டுரைகளையும் சில பகுதிகளையும் உங்களுக்காக பேசியிருக்கின்றேன். அந்த கட்டுரை நூலில் நீங்கள் படிப்பதன் மூலம் அது தொடர்பான இன்னும் பல விளக்கங்களை நீங்கள் சந்தித்துக் கொள்ளலாம். இன்று சமூகத்தில் பேசப்படுகின்ற முக்கியமான சொலவடைகளில் அல்லது சொற்களில் முக்கியமான சொல்லாக பார்க்கப்படுவது இந்த தற்குறி என்ற சொல். இந்த தற்குறி என்ற சொல் எங்கிருந்து வருகிறது, இதனுடைய பின்னணி என்ன, இன்று இது பாவிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ஒரு கட்டுரையை இவர் வரைந்திருக்கின்றார். தற்குறி என்ற கட்டுரை. இன்று பெரும்பாலும் ஒரு நபரை அல்லது ஒரு அமைப்பை விமர்சிப்பதற்காக இந்த இழிந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அல்லது இழிவான சொல் என்று தேவைப்படுகின்ற போது இந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், தற்குறி என்பதை. தற்குறி என்ற சொல் தொடர்பாக காலத்துக்கு காலம் பல்வேறு விதமான இழிவான சொற்கள் சிலருக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் பாப்பு, பப்பு என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. சில காலங்களில் ஒருவரை குறிப்பதற்கு குயின் அல்லது அவ்வாறான சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்திய அரசியலில் இது மிக இயல்பாக பயன்படுத்தப்பட்ட சொற்களாக பார்க்கப்படுகிறது. ஒருவர் இன்று பயன்படுத்துகின்ற சொற்களில் இது முக்கியமான ஒரு சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அது இன்று இலங்கையிலும் பல்வேறு இடங்களில் இந்த தற்குறி என்ற சொல் பயன்படுத்தப்படுவதை காணலாம். ஒரு நபரை அல்லது ஒரு அமைப்பை இழிவு செய்வதற்காக பயன்படுத்துகின்ற இந்த சொல் யாரால் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கின்ற போது நன்றாக படித்தவர்களால் பயன்படுத்தப்படுகின்ற சொல் அல்ல. அந்த அமைப்பு சார்பானவர்களால் அல்லது அந்த தனிநபர் சார்பானவர்களால் பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாக மாறியிருக்கின்றது. இன்று தமிழக அரசியலில் விஜய் போன்ற நடிகர்களை எதிர்ப்பதற்காக திமுக போன்ற கட்சிகளால் தற்குறி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல திமுகவை எதிர்ப்பதற்காக விஜய் சார்பானவர்கள் தற்குறி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இந்த சொல் எங்கிருந்து வந்தது என நாங்கள் பார்க்கின்ற போது அது ஆரம்ப காலத்தில் கை நாட்டு வைப்பவர்களுக்கு இந்த தற்குறி என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். அதாவது எழுத தெரியாத, மொழியறிவு இல்லாதவனுக்கு இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. பிற்பட்ட காலத்தில் எழுத்தறிவு இல்லாதவனுக்கு இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. அதாவது தன்னுடைய பெயரை எழுத தெரியாதவன் தன்னுடைய அடையாளமாக ஏதோ ஒன்றை பயன்படுத்துகின்ற போது அது தன் குறி அல்லது தன்னுடைய குறி என பயன்படுத்தப்படும். அதாவது கை நாட்டு வைக்கின்ற அந்த அவனை குறிப்பிடுவதற்காக சொல்லப்படுகின்ற சொல்லாகவே இந்த தற்குறி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வந்தது. பெரும்பாலும் பழைய ஆவணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெயர் எழுத தெரியாதவன் ஏதோ ஒரு சின்னத்தை பயன்படுத்தி அதை தான் செய்தேன் என்பதை உறுதிப்படுத்துவான். பழைய ஆவணங்களில் இந்த சுவஸ்திகா சின்னம் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். சுவஸ்திகா சின்னத்தை பயன்படுத்தி அதை பார்த்து கொண்டிருக்கின்ற 4 பேர் அதனுடைய சாட்சிகளாக மாறுவார்கள். அந்த ஆவணத்தின் அறிகுறி அல்லது அவன்தான் அதை செய்தான் என்பதற்கான குறியாக அந்த சுவஸ்திகா சின்னம் பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு சில சின்னங்களில் சில இடங்களில் சங்கு பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். அவன் சங்கு போன்ற ஒரு தோற்றத்தை வரைந்து விடுவான். அது அவனுடைய பெயராக இருக்காது, அது குறி. அவன் தன்னை குறிப்பதற்காக சொல்லுகின்ற குறியாக அது பயன்படுத்தப்படும். இந்த சொல்லில் இருந்துதான் இந்த தற்குறி என்பது உருவாகிறது. பழைய காலத்தில் எழுத்தறிவில்லாதவர்களை அல்லது மொழியறிவில்லாதவர்களை தற்குறி என்ற சொல்லில் பயன்படுத்தினார்கள் என்று குறிப்பிடலாம். ஆனால் இது ஒரு இழிவான சொல்லாகத்தான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உண்மையில் இழிவான சொற்கள் தேவை. ஒரு மொழியில் ஒரு இழிவான சொற்கள் தேவைப்படுகின்றன. ஏனெனில் படிக்காதவர்களை அல்லது கற்காதவர்களை ஔவையார், வள்ளுவர் போன்ற பலர் தமிழ் இலக்கியங்களில் பேசியிருப்பதை நாங்கள் காணலாம். நீட்டோலை வாசிக்க தெரியாதவன் நெடுமரம், அவ்வாறு ஔவையார் குறிப்பிடுவதை பார்க்கலாம். ஒரு வாசிக்க தெரியாதவனை மரம் என்று ஔவையார் குறிப்பிடுகின்றார். அதுபோல வள்ளுவரும் அதையே சொல்கின்றார். கற்காதவன் முகத்தில் 2 புண்ணுடையான், கண்ணுடையவன் அல்ல, அவன் முகத்திலே 2 புண்ணுடையவன் என்று. அப்ப புண்ணுடையவன், மரம், இவ்வாறான சொற்கள் படிக்க தெரியாதவன் அல்லது எழுத தெரியாதவனை சொல்லுவதற்காக பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் தான். இது இலக்கிய வழக்கிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று இந்த தற்குறி என்ற சொல் பயன்படுத்தப்படுவதுதான் பல்வேறு சலசலப்பை உருவாக்குகிறது. தற்குறி என்றது ஆரம்ப காலத்திலே மொழி அறிவில்லாதவனை
சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல் இன்று எவ்வாறு மொழியறிவு உள்ளவரை சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அல்லது இன்றைய போக்கை நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்ப காலத்தில் மிஷனரி சிஸ்டத்தில் இருந்து வந்து பாடசாலைகள் வளர்ச்சி பெற்று பல்வேறு கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சி அடைந்து இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது கட்டாய தேவையான நேரத்தில் இன்று எழுத தெரியாதவனாக அல்லது தன்னுடைய பெயரை எழுத தெரியாதவனாக யாருமே இன்று இல்லை. யாருமே இல்லாத இந்த சூழலில் மொழியறிவு தெரிந்த எல்லோருமே தங்களுடைய பெயரை எழுத தெரிந்த மொழியறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த தற்குறி என்ற சொல் எவ்வாறு பயன்படுகிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த கட்டுரையிலே அவர் பேசுகின்றார். பல விஷயங்களை அவர் பேசிக்கொண்டு செல்கின்றார் இந்த தற்குறி என்ற சொல் பற்றி. அப்போ எழுத படிக்க தெரிந்தவர்கள் என்பது இன்று போதுமானதா என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது. ஒருவன் தன்னுடைய பெயரை எழுத தெரிந்தது என்பது மொழியறிவு தெரிந்தவன் என்பதற்கான அடையாளமா என்று பார்க்கின்ற போது உண்மையில் அவ்வாறு அல்ல. இன்று இருக்கின்ற சூழலில் பலரும் தற்குறி என்று யாரை சொல்லலாம் என்று பார்க்கின்ற போது இரண்டு வகையானவர்களை சொல்ல முடிகிறது. ஒன்று, வாசிப்பறிவு இல்லாதவர்களை தற்குறி என்று சொல்கிறார்கள், அல்லது வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்களை தற்குறி என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று நிறைய படிக்கின்றார்கள், பட்டம் பெறுகின்றார்கள், ஆனால் ஒரு நூலை அல்லது ஒரு 200 பக்க நூலை ஒரு நாளில் படித்து முடித்து விடுவார்களா அல்லது வாசித்து முடித்து விடுவார்களா என்று பார்க்கின்ற போது அதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் எங்களுடைய கல்வி முறைமையிலும் இல்லை, எங்களை சுற்றி இருப்பவர்களிடம் இல்லை. வாசிப்பதென்பது மிக குறைந்த காலத்தில் வாசிப்பறிவு இல்லாதவனை, வாசித்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியாதவனை தற்குறி என்று சொல்வதில் தவறில்லை என்று சொல்லலாம். அவ்வாறு பார்க்கின்ற போது ஒரு நூலை அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்டுரையை கொடுத்து இதை வாசித்து பாருங்கள் என ஒருவருக்கு நாங்கள் அனுப்புகின்ற போது, இன்று பெரிய பதவியில் உள்ளவர் அல்லது படித்தவர் என நாம் நினைப்பவர்களும் அனுப்பினால் கூட அவர்கள் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, அதனை சுருக்கமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்வதைத்தான் பார்க்கின்றோம். அல்லது இருந்து வாசிப்பதற்கு அல்லது வாசித்து அதை புரிந்து கொள்வதற்கு முடியாதவர்களாகத்தான் இன்று உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது எங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு வகையான தற்குறிகளாகவே தான் நாங்கள் இருக்கின்றோம். மிக குறைந்தவர்கள் மட்டும்தான் வாசிப்பு பழக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய கல்வி முறையும் அவ்வாறு தான் அமைகிறது. இவ்வாறு பார்க்கின்ற போது அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளில் எங்களுக்கு இந்த தற்குறிகள் இல்லாத நாடுகள் என்று பார்க்கின்ற போது நாங்கள் அவர்களைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய சிறு வயது கல்வி முதலே அவர்கள் வாசிப்பதை அல்லது ஒரு நூலை வாசிப்பதை மிக முக்கியமானதாக கருதுகின்றார்கள். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவரிடம் ஒரு 400 பக்கம் உள்ள புத்தகத்தை கொடுத்து வாசித்து வா என்று சொன்னால் இயல்பாக வாசித்து விட்டு வந்து அடுத்த நாள் அந்த நூலில் இருக்கிற விடயத்தை பிரசன்டேஷன் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அறிவுடையவர்களாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்காக வாசிப்பை வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆங்கில திரைப்படத்தில் பொழுதுபோக்கு என்று பார்க்கின்ற போது அவர் பஸ்ஸில் பயணம் செய்கின்ற ஒருவர் தனது பொழுதுபோக்காக ஒரு நூலை எடுத்து வாசிப்பதை நாங்கள் ஆங்கில திரைப்படத்தில் காணலாம். ஆனால் இன்றைய எங்களுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ்நாடோ அல்லது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான பொழுதுபோக்கு உள்ளவரை காண முடியாது. வாசிப்பவன் தான் புதிய புதிய விடயங்களை உருவாக்குகின்றான், வாசிப்பதில் தான் மனிதன் பூரணமடைகின்றான். அவ்வாறு இருக்கின்ற போது எங்களை சுற்றி இருப்பவர்கள் அல்லது பெரிய பதவிகள், பட்டங்கள் பெறுபவர்கள் அல்லது பட்டம் பெறுபவர்கள் கூட வாசிப்பது கிடையாது. தான் சார்ந்த ஒரு எண் கணிதம் தொடர்பாக அல்லது உயிரியல் தொடர்பாக அல்லது இலக்கியம் தொடர்பாக சில அறிவுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் தவிர ஒரு பெரிய விடயத்தை வாசித்து அதை புரிந்து கொள்வது அல்லது தொடர்ச்சியாக வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள் என்று எங்களை சுற்றி யாருமே இல்லை. அப்படி பார்க்கின்ற போது ஒரு தற்குறி என்று யாரை பேசுகிறானோ அவனும் தற்குறியாக இருந்து கொண்டேதான் இன்னும் ஒருவரை தற்குறி என பேசுகின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் இன்று வைத்திருக்கின்றோம். அப்ப தற்குறி அல்லாதவர் யார் என்று பார்க்கின்ற போது வாசித்து ஒரு தொடர்ச்சியாக வாசிப்பு அனுபவம் உள்ள ஒரு 100 பக்க நூலை ஒரு நாளில் வாசித்து முடிக்கக்கூடிய, வாசித்து அதனுடைய விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவன் தான் தற்குறி அல்லாதவன். அப்போ தற்குறி என்று யார் இந்த சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னது போல வாசிப்பு அனுபவம் இல்லாத, படிக்காத, தற்குறியாக இருக்கின்ற ஒருவர் தான், இன்றைய வழக்கிலே தற்குறியாக இருக்கின்ற ஒருவர் தான் இந்த தற்குறி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். நன்றாக படித்தவர்களால் பயன்படுத்துகின்ற சொல்லாக இந்த சொல் இல்லை. அப்போ புத்தகம் என்பது அல்லது புத்தகத்தின் பெருமதி அறியாத ஒருவரைத்தான் நாங்கள் இன்றைய சூழலில் இந்த தற்குறி என்று பயன்படுத்துவோம். இல்லது தமிழ்நாட்டில் அல்லது எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த சூழலில் அல்லது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய ஒரு நியம மொழி அல்லது தொடர்பாடல் மொழி என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று கூடுகின்ற கூட்டங்களை பார்த்தால் அது தெரியும். அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவர்கள் அறிந்திருப்பது சினிமா. அப்போ சினிமாவில் மிக முக்கியமாக ஒருவரைத்தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இலட்சியமாக
அல்லது அவரை பார்ப்பதைத்தான் தங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான செயற்பாடாக அவர்கள் கருதுகின்றார்கள். அப்போ சினிமா வழியாக வருகின்றதைத்தான் அவர்கள் நம்புகின்றார்கள். சினிமாவுக்குள்ளால் எதெல்லாம் கடத்தப்படுகிறதோ அதனைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது சினிமா மூலம் வருகின்ற இந்த கவர்ச்சி, இதற்காக கூடுகின்ற கூட்டம், அதில் இறக்கின்ற மக்கள் என பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு சூழலும் அல்லது இலங்கை சூழலும் தற்குறிகளால் ஆன ஒரு சூழலாகவே இன்று பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ தற்குறி என்ற சொல் எங்கிருந்து வருகிறது, எதை காட்டுகின்றது, இந்த தற்குறியிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஒரு தொடர்ச்சியான நூற்பழக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. நூலை வாசித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லது அதன் மூலமாக புதியதொரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய, அதன் மூலமாக புதிய விடயங்களை தெரிவிக்கக்கூடிய, தொடர்ச்சியாக தனது கருத்தை பேசக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவது என்பது இன்று இறுக்கமான ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டது, அல்லது இன்று ஒரு கஷ்டமான மனநிலைக்கு வந்திருந்தது. அதற்கு எங்களுடைய கல்வி பாரம்பரியமும் அல்லது இன்று இருக்கின்ற கல்வி முறையும் ஒரு காரணம். நூல்களை மேலத்தைய நாடுகளில் கல்வி பாரம்பரியம் என்பது நூல்களை கொடுத்து அதை வாசித்து அதன் மூலம் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு புள்ளி வழங்கப்படுகின்றது. இன்று எங்களுடைய கல்வி முறையில் அவ்வாறான ஒரு கல்வி முறை இல்லை. தேர்வு மையமான ஒரு கல்வி முறை. அதை மாற்றியமைப்பதற்கு தற்போதுள்ள அரசாங்கம் முயற்சி செய்தாலும் அதுவும் தேர்வு மையம் உள்ள ஒரு கல்வி முறையாகவே இருக்கிறது. 30% தேர்வை அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் மேலத்தைய நாடுகளை நாங்கள் பொறுத்த வரைக்கும் அல்லது மிகவும் வளர்ச்சி அடைந்த பின்லாந்து போன்ற நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது நூல்களை வாசிப்பது என்பதே மிக முக்கியமான கல்வியாக அங்கு போதிக்கப்படுகிறது. வேறு வேறு விதமான நூல்களை கொடுத்து அதனை மாணவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டே அவருடைய கல்வி அமைகின்றது. மிகச்சிறிய வயது மாணவன் ஒரு குறிப்பிட்ட தொகை நூலை ஒரு நாளில் வாசித்து முடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை, கல்வி அமைப்பை அவர்கள் தங்களுக்குள் வைத்திருக்கின்றார்கள். இந்த அமைப்பு எங்களிடம் வந்து சேரும் வரைக்கும் அல்லது இந்த அமைப்பை சுற்றி அல்லது இந்த அமைப்பை போன்ற ஒரு அமைப்பை எங்களை சுற்றி நாங்கள் அமைத்து கொள்ளும் வரைக்கும் எங்களை சூழ இருக்கிற அனைவருமே ஒரு வகையில் தற்குறிகளாகவே நாங்கள் விளங்குகின்றோம். அப்படி பார்க்கின்ற போது ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பெயரை எழுத தெரியாமல் ஒருதன் போட்ட குறியில் இன்று பெயரை எழுதிக்கொண்டு நாங்கள் வாசிக்க தெரியாமல், வாசித்த ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள தெரியாமல், நீண்ட வாசனை பயிற்சி இல்லாதவர்களாக, அதாவது ஒரு 30-35 பக்கங்களை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு பயிற்சி இல்லாத எல்லோருமே வாசிப்பு பழக்கம் அற்றவர்களாகவே கருதப்படுகிறார்கள், அல்லது வாசிப்பு என்ற பழக்கத்தை இல்லாதவர்களாகவே கருதப்படுகின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் எவ்வாறு இந்த தகுதியை வளர்த்து கொள்வது, அல்லது தற்குறி என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கான தகுதி எங்களுக்கு எப்போது வருகிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை அதிகரித்து கொள்ளும் போதே இந்த தற்குறி என்ற சொல்லை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம், அல்லது அந்த தற்குறி என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கான தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்போ இந்த தற்குறி என்ற இந்த கட்டுரையில் இந்த சொல் எங்கிருந்து வந்தது, எவ்வாறு இது மாற்றமடைந்திருக்கின்றது, இன்று பயன்படுத்துபவர்கள் யார், அதை பயன்படுத்த யாருக்கு தகுதி இருக்கிறது என்பது வரைக்கும் இவர் ஆராய்ந்திருக்கின்றார். எனவே இந்த இன்று புழக்கத்தில் இருக்கின்ற அல்லது பலராலும் பேசப்படுகின்ற இந்த சொல் தொடர்பாக இந்த கட்டுரை பேசியிருக்கின்றது. இது தொடர்பான பல சொற்கள் தொடர்பான கட்டுரைகள் இந்த நூலிலே வந்திருக்கின்றது. அதனை நீங்களும் வாசிப்பதன் மூலம் பல்வேறு அறிவு நிலைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.